நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆட்சி பெற்ற வெற்றி வேட்பாளர் ஆரம்பித்த திருமதி எம் திலகபாமா அவர்களுக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களிங்கள். என்ன சின்னம்? சத்தமா சொல்லுங்க. மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும். இந்த தொகுதியில் யார் நிற்கிறான்னு தெரியும். தனக்கென்று செல்வாக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறவரை வீழ்த்துகின்ற பெண்மணி திலகபாமா. வீழ்த்துவீங்களா? எதிரி வீழ்த்துவீங்களா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்தாச்சு. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு. இந்த பகுதியில் இருக்கின்ற பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் பெரும்பாலும் சாதாரண குடும்பத்தில் பிறந்த மக்கள், தொழிலாளி நிறைந்த பகுதி. இந்த தொழிலாளிகள் இந்த விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உணவுப் பொருள் விலை உயர்வு அரசுல கட்டுப்படுத்தல. அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறினாலும் அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவா இருக்குதோ அங்க போய் கூட்டுறவுத்துறை மூலமாக கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவுத்துறை மூலமாக விற்பனை செஞ்சு அந்த விலையேற்றத்தை தடுத்து நிறுத்துகின்ற அரசு அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு திமுக அப்படியே இருக்குது. நல்லா சிந்திச்சு பாருங்க. கொரோனா காலம் கடுமையான சோதனையான நேரம். அந்த சோதனையான நேரத்தில் கூட விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ₹1 அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல, ரோட் டாக்ஸ் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, டாஸ்மாக் வருமானம் இல்ல, பெட்ரோல் பேங்க் பெட்ரோல் டீசல் வருமானம் கிடையாது, எக்ஸைஸ் வரியானம் இல்ல, ₹1 வரி வருமானம் இல்லாம ஒரு ஆண்டு சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் ஒரு வருஷம் ரேஷன் கடையில் விலையில அரிசி கொடுத்த, விலையில பருப்பு கொடுத்த, விலையில எண்ணெய் கொடுத்த, குடும்பத்துக்கு 1000 கொடுத்தா. 2வது நம்முடைய மெட்ராஸ் மக்கள், சென்னையில் இருக்கிற மக்களுக்கு மீண்டும் 1000 கொடுத்தோம். கொரோனா காலத்தில் வருமானம் இல்லாம அதை பார்க்கணும். தைப்பொங்கல் எல்லா குடும்பத்துக்கும் 2500 கொடுத்தோம். நம்முடைய மாணவர்கள் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன் வகுப்பு, ஆன்லைன் தேர்வு, சிறப்பாக படித்தாங்க, சிறப்பாக தேர்வு எழுதினாங்க, பட்டம் பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தினாங்களா? புதிய பரி திட்டத்தை கொண்டு வந்தாங்களா? அத்தனை ஊழல், எல்லாமே ஊழல். ஊழல் நிறைந்த அரசாங்கம் தேவையா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் கட்டுவீங்களா? வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் செய்வீங்களா? அன்னைக்கு கருணாநிதி குடும்பம்னா திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் தான் வர வேண்டும். என்ன எக்ரிமெண்டா போட்டு வச்சிருக்குது? ஏன்னா அரச குடும்பமா அவைதான் இளவரசர் வந்து பதவி ஏற்றுக்குவாங்க. அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த கொள்ளை அடிக்கின்ற கும்பல் இருந்து மீட்டெடுக்கின்ற தேர்தல் இந்த தேர்தலில் திமுகவுக்கு இறுதி தேர்தலாக இருக்கும். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் பல திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். ஏன்னா டைம் ஆகி போச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுச்சு. கரண்ட் பில்லு 67% வித்தியாச்சு. கரண்டை தொட்டா ஷேக் அடிக்கும், கரண்ட் பில்லு கேட்டாவே ஷேக் அடிக்கும் திமுக ஆட்சி. அதே போல இது மாநகராட்சி. வீட்டுக்கு 100% வரி உயர்வு, கடைக்கு 150% உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி உயர்வு, இப்படி வரி உயர்வு ஒரு பக்கம், விலைவாசி ஒரு பக்கம், மக்கள் திண்டாட்டம். மக்கள் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில் வேலைவாய்ப்பு குறைவு, வருமானம் குறைவு, மக்கள் படுகின்ற கஷ்டத்தை நம்ம ஆட்சியாளர் பார்க்கல. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுமா? இன்றைக்கு அதிமுக ஆட்சி மறந்த உடனே எல்லா குடும்ப அட்டைக்கும் நம்முடைய குடும்ப அட்டைதாரருக்கு வங்கியில 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். இன்றைக்கு குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். அதே போல குடும்ப அட்டைக்கு வைத்திருக்கின்றவர்களுக்கு எல்லா குடும்ப அட்டைதாருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 25,000 மாநிலத்தில் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல்
பண்டிகை வரும்போது பொங்கல் தோப்பு கொடுப்போம். அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். பெண்களுக்கு தீபாவளி என்று அருமையான பட்டு புடவை வழங்கப்படும். ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். நகர பேருந்தில் மகளிர் தான் கட்டணமெல்லாம் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி வளர்ந்தோடனே ஆண்களும் கட்டணம் இல்லாமல் பேருந்து நகரத்தில் செய்யலாம். நகர பேருந்தில் ஆண்களும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். முதியோர்களுக்கு உதவித்தொகை உயர்த்தப்படும். மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற 8000 12,000 உயர்த்தி வழங்கப்படும். அதோட அம்மா இல்லம் திட்டம். இன்னைக்கு ஏழைகள் எந்த ஜாதி மதம் கிடையாது. ஏழை என்று இருந்தால் அந்த ஏழைகளுக்கு வீடு இல்லாமல் இருந்தால் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். படித்த பட்டதாரி இளைஞர்கள் அவர்களுக்கு பட்டம் பெற்று இன்னைக்கு வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருந்தால் மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படிச்சிருந்தா 1000 ரூபாய் வழங்கப்படும். ரேஷன் கடையில் போடுகின்ற அரிசி சற்று தரமில்லாமல் இருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவல். அதிமுக ஆட்சிக்கு உடனே நம்முடைய மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதே போல அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஏழைகளுக்கு வழங்கப்படுகின்ற அரிசி சிறப்பான அரிசியா தரமான அரிசியா கொடுக்கப்படும். அதே போல இப்போ விலையில்லா அரிசி தான் ரேஷன் கடையில் வழங்குறாங்க. அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே விலையில்லா பருப்பு வழங்கப்படும். விலையில்லா சமையல் எண்ணெய் வழங்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் அந்த சங்கத்தில் பதிவு செஞ்சிருந்தா புதுசாக ஆட்டோ வாங்கினா 75,000 மானியம் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்கள் பணியில் இருக்கின்ற போது விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தா அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும். மீன்பிடி தொழில் ஈடுபட்டுக்கின்ற பொழுது ஏதாச்சும் உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதே போல 500 லிட்டர் அவளுக்கு மீன்பிடி தொழில் 500 லிட்டர் மானியமாக விலையில்லாமல் வழங்கப்படும். மீனவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும். மீனவர் கூட்டு சங்கத்தின் மூலமாக கடனுதவி வழங்கப்படும். அதே நடபாதையில் கடை வச்சிருக்கிறவங்க கூட்டுறவு சங்கத்தில் வாங்கினா கடன் தள்ளுபடி. நடபாதையில் கடை வச்சிருக்கிறவங்க இனி எந்த ஜாமீனும் இல்லாமல் கூட்டுறவு அமைப்பில் 2 லட்சம் வரைக்கும் அவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் அளிப்பாங்க. மாற்றுத்திறனாளிகள் வாங்கிய கடன் கூட்டுறவு துறையில் மாற்றுத்திறனாளிகள் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். இவ்வளவு செஞ்சிருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் தான் மக்கள் சிரமம் இல்லாமல் நகரத்தில் பயணம் செய்வதற்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்குது. பிரமாண்டமான 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக. நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். அம்மா உணவகம் தரமா இருக்கும், கவலைப்பட வேண்டியதே இல்லை. அம்மா உணவகத்தில் அந்த தரத்தை குறைச்சிட்டாங்க, கொடுக்கப்படுகிற பொருளை குறைச்சிட்டாங்க, அதில் பணியாளர்களை குறைச்சிட்டாங்க. அம்மா உணவகம் ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அதிமுக கட்சி ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. அப்படி அம்மா சிந்தித்து பார்த்து ஏழைகளுக்கு அற்புதமான திட்டம் அம்மா உணவகத்தை கொண்டாந்தாங்க. வேண்டுமென்ற திட்டப்பட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏழைகள் வயிற்றில் அடித்த திமுகவுக்கு தகுந்த பாடத்தை புகுத்துவீங்களா? அதிமுக ஆட்சி வந்த உடனே அருமையான தரமான பொருள் நம்முடைய அம்மா உணவகத்தை கொடுக்கப்படும். ருசியான உணவு கொடுக்கப்படும். ருசியான தரமான அம்மா உணவகத்தில் குறைந்த விலையில் கொடுக்கப்படும். போதுமா? மூடப்பட்ட அம்மா உணவு அத்தனை திறக்கப்படும். நானே நேரடியா என்னுடைய நேரடி பார்வையில் அம்மா உணவகம் இருக்கும். நான் முதலமைச்சரா உங்களால் தேர்ந்தெடுத்து வருகின்ற பொழுது அம்மா உணவகம் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கும். வயறார ருசியா அம்மா உணவகத்திலே உணவு வழங்குவதுதான் எங்களுடைய பிரதான திட்டம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற மரியாதைக்குரிய திலகபாமா அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற்று. நம்முடைய சின்னம் மாம்பழம். நம்முடைய சின்னம் இந்த தேர்தலில் மாம்பழம்.
மாம்பழ சின்னத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே திலகபாமா அவர்களை வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று இறைவனுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.